மிஷன் எக்ஸ்ட்ரீம் 2024 தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஆக்ஷன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2021 வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். படத்துடைய ஹீரோ ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருப்பார். இவர் ஸ்பெஷல் தீவிரவாதி பிடிக்கிற அந்த ஃபோர்ஸில் இருப்பார். நாட்டையே பயங்கரமாக உழுக்கிற ஒரு தீவிரவாதி கும்பல் நாட்டில் இன்வால்வ் ஆகிடுவாங்க. அவங்க நிறையா இடங்களில் பிளான் போட்டிருப்பாங்க. இப்போ இவங்களை பிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ அவங்க டீமோட களமிறங்குவார். இப்போ இறுதியில் தீவிரவாதி கும்பலை இவர் பிடிச்சாரா இல்லையா, எப்படி பிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே படத்தில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அவங்க டீம் இப்படி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ரெண்டு பேர்த்துடைய லவ் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. படத்துடைய தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு தகுந்த தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே வந்திருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. படத்துடைய பிஜிஎம் மியூசிக் படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்தாலும், அந்த படத்துடைய மைனஸ்னாவே இந்த படம் பயங்கரமான ஒரு பட்ஜெட்டில் எடுக்கணும், மிக பிரம்மாண்டமான முறையில் எடுக்கணும். ஆனால் இவங்க ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்துட்டாங்க. அது அப்படியே தெரியுது. இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணியிருக்கலாம். சினிமோட்டோகிராஃபியில் ஒரு ஹை குவாலிட்டி விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்கலாம். ஆனால் சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. படம் பார்த்தா, படத்துடைய ஸ்டோரி பார்த்தா வேறு மாதிரி நான் செலவு பண்ணி எடுத்துருக்கணும். ஆனால் சிம்பிளாக எடுத்ததுனால இவங்க அந்தளவுக்கு இந்த படத்துடைய அந்த கதையோடைய அந்த வேல்யூ நமக்கு தெரில. அதாவது பார்க்கும்போது சிம்பிளாகவே இருக்குது. படத்துடைய ஸ்டோரி, இந்த ஸ்டோரி ஏகப்பட்ட ஸ்டோரி இதே மாதிரி நம்ம பார்த்துட்டோம். ஏகப்பட்ட படத்தில் பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு தீவிரவாதி பிடிக்கணும், ஒரு டீம் எப்படி இருக்குமோ, ஹீரோ டீம் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு தான் இருக்குது. படத்தில் ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்களை எதுவுமே மெயின்டைன் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட துளி கூட எந்த ஒரு சீனுமே மாற்றவே இல்லை. 1990 இப்போ வரைக்கும் எப்படி தீவிரவாதி பிடிக்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்களோ அதே சீன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் இப்படி சூப்பராக இருக்கும், சும்மா இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் மேட்ச் தான் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.